கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் திருப்பூர்ல பெரிய பனியன் கம்பெனி, 400 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனி வச்சிருக்காரு. கொரோனா காலத்துல இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு விசில் வெட்டிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்க இந்த அம்மா ராசி எப்படிப்பட்ட ராசின்னு. தீபாவளி டயத்துல இந்த அம்மா திருப்பூருக்கு பட்டிமன்றம் போயிருக்கு. பசங்க அந்த புஷ்பா தேட்டர்கிட்ட மேம்பாலத்துல ஏறி போயிருக்கு. ஓனர் கீழே தோல்ல பனியனை போட்டு வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான். 400 கோடி சொத்துள்ள ஆள். இருந்து கூப்பிட்டு ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் வந்துட்டியா புண்ணியவதி தாயான்னு வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி போட்டுட்டு ஓடினவன் தான். ஆந்திராவில் இப்ப முறுக்கு முடிஞ்சு ஆவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. எங்க ஓனர் மஞ்சுநாதன் தான். தகவலுக்காக உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இப்படி வந்திருக்கக்கூடிய சென்னை இராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படிது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்கும் சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து வீசுது சமந்தி காத்து அடிக்குது. அடுத்து சின்ன பொண்ணாடா நல்லா பாடுறா, மறுபடியும் உனக்கு சின்ன மாமியா மரவேணும். இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற இவ்வளவு கருகருன்னு இருக்கு. கெட்ட ஆவிகள் உள்ள பூந்து இந்த அம்மா வாயை திறக்க. சென்னை ராணிக்குமார் அவர்கள் எங்களுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர். ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணாரு. உள்ள விட மாட்டேன், கேட்டிலே உட்கார்ந்துருந்தான். பூட்டத்துறையான வாட்ச்மேன். அவன் திறக்கவும் மாட்டேன், உள்ள விடவும் மாட்டேன்ட்டான். சுத்துறான் மாறி. அப்படி வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி தேனி அக்காடு உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க. நம்மளுக்கு ரிதம்பேடு வாசிக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். ஒரு 2 நிமிஷம் ஒரு திறமையை காட்டுவார் பாருங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கும்பா. திறமையான இசைக்கலைஞர், அருமையான ஆடியோ சிஸ்டம். நம்மளுக்கு ஏற்கனவே அன்னைக்கு கூட போட்டாங்க நல்ல ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்னன்னு? மம்மி. மம்மி சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு அண்ணே. வீடியோ எடுக்கிறாங்க. இப்ப இது வரைக்கும் எடுத்தது பூரா உன் பொரடி மட்டும்தான் அதுல தெரியும், நாங்க யாரும் தெரிய மாட்டோம். அந்த இம்சையை கொடுத்துறாத. இப்படித்தான் நேற்று எங்க ஊர்ல ஒருத்தர் ஆடிக்கிட்டே இருந்தார். அவர் பொண்டாட்டி வந்துச்சு, வந்து ஒன்றும் இல்லை சார் இன்னொரு 60 ரூபா கொடுங்கன்னு கேட்டுச்சு. கொடுத்தேன். இன்னொரு கட்டிங் வாங்கி கொடுத்து அங்கனே படுத்துட்டார். அதோட முடிஞ்சிச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குவார்டர்னால ஆடுது, இன்னொரு கட்டிங் போட்டால் படுத்துறோம், அவ்வளோதான். இது வந்து இயற்கை. அதுக்கெல்லாம் நாங்கள் மருந்து வைத்தியம் எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கிறதே மறந்துட்டேன். ஏன்னா மக்கள் எவ்வளவு சந்தோஷமா அமைதியா உட்காந்துருக்காங்க பாருங்க. இதுதான் உண்மையிலே இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய பெருமை. அப்படி ரசிக்கணும். நேற்று ஒரு ஊர்ல பட்டிமன்றம் ஆரம்பிச்சா ஒருத்தன் முன்னாடி குதிச்சு விழுந்தான். 100 ரூபா அன்பளிப்பு வச்சுக்கணும். பேரு சொல்லாத, பேர்லாம் சொல்லாத, வச்சுக்க. திருப்பி அரை மணி நேரம் ஆச்சா அதே ஆளுங்கிட்டு இருந்து வர்றான். 100 வச்சுக்க. பேரு அது சொல்ல முடியாது, என் பேரு நான் அப்படி ஆள் கிடையாது. திருப்பி அரை மணி நேரம் ஆச்சுக்கிட்டு இருந்தது அதே ஆள். மொத்தம் 250 ரூபா கொடுத்தான். பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, அவன் மட்டும் போகலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். பொண்டாட்டி திட்டுவா, தந்துரு திருப்பி தந்துரு அப்படின்னா. நான் என்ன பண்றது? 10 ரூபா சேர்த்து கொடு, இவ்வளவு நேரம் வச்சிருந்தா இல்ல. 250 கொடுத்துட்டு 260 கேட்கிறா. ஐயா ஏன்டான்னு கேட்கிற, மீட்டர் வட்டி தான் குடு, வாங்கினா இல்ல குடு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாம நல்லா ரசிக்கிறீங்க. இதில் தாய்தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை, விஜய் டிவி கலக்க போதி 6 புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கொங்கு நாட்டு சிங்கம் மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். உன்னைய பார்க்கத்தான் அவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப இறக்கி விட்டேன்னா கூட்டம் போயிடுச்சுன்னு நான் என்ன பண்றது? ஹலோ டெஸ்டிங். ஹலோ ஹலோ சார், ஆரம்பிச்சலாமா சார்? Dignities on the dais and off the dais. I am really happy to be here as a performer for a wonderful program. I really thank to the organizer and Nagarvala Mr. Manjunathan as well as my dear Naduvar Mr. Maharajan. இப்படியெல்லாம் ஆங்கிலத்தில் 1000 வார்த்தைகளை அடுக்கடுக்காக கோர்த்து பேசினாலும், இப்படியெல்லாம் ஆங்கிலத்தில் 1000 வார்த்தைகளை அடுக்கடுக்காக கோர்த்து பேசினாலும், வந்தாய தாயே வாமகனை என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்த கம்பன் கைகளிலே தமிழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையா மண்ணுக்குள் நீரா உனக்குள் நானா எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா விட்டிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள். தமிழுக்கு வாழ்த்து சொல்ற கை தட்டின அந்த 76 பேருக்கு நன்றி. கைய தட்டாம உட்கார்ந்து நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் அஞ்சனையை வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற தாய் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்றக்கா. என்ன? இங்க இருக்க பெண்கள் இங்க நல்ல கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க, இருட்டுல ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்குது, உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடி பாருங்க, அது பாட்டுல வளர்ந்துருக்கும். அங்கே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்துச்சு கையோட வந்துருச்சு. சவரி முடி வளர்க்கலாம். வாயெல்லாம் வளர, வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா அந்த நிகழ்வை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, தாயா தாரமா? நல்ல கேள்வி. உண்மையை பேசுறதுக்கு 2 ஆண்கள் வந்திருக்கோம், பொய் பேசுறதுக்குன்னே 2 பெண்கள் வந்திருக்காங்க. அந்த அணி இல்லாம இந்த அணி இல்லாம நடுவுல தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. நிஜமாவே சொல்றேன், தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் நீங்களாம் அறிமுகப்படுத்துனீங்க. நாங்கெல்லாம் சைட்ல பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்கோம். உங்களுக்காகவே நம்ம கருவூலூர்ல ஒரு பிரம்மாண்டமான சேரை போட்டு அங்க பாருங்க, மேட்சா இருக்கு. உங்க சொக்காவுக்கும் அந்த சேரோட பேக்ரவுண்ட் மேட்சிங்கா இருக்கு. நிஜமாவே உங்களுக்காகவே ஒரு சேரை நம்ம கருவூலூர்ல கொண்டாந்து போட்டிருக்காங்க. இந்த சேரில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, இந்த போக்கஸ் லைட்டுக்கு, இந்த செட்டப்புக்கும், இந்த தாய் குழந்தைகளா சுத்தி இருக்கிறதுக்கும் உங்களை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? 2 மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்றவளா மாதிரியே இருக்கு சார். அவ்வளவு ஆனந்தமா இருக்கு சார். ஒருவேளை அந்த சேர் தான் போல இருக்கு. அதேதான் வந்து உட்கார்ந்துல இருந்தே கை நமனமன்னு அரிக்குது. உண்மையில இந்த வளகாப்பு பண்றாங்கல்ல, ஆமா, அதுதான் ஆண்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு. எதை வச்சு சொல்றீங்க? வளகாப்பு பண்ணும் போது அந்த பிள்ளைக்கு பட்டு சேலை கட்டி இது மாதிரி ஒரு சேர்ல உட்கார வச்சு தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், பல வகையான சாதம் படைச்சு வச்சு, ஆமா, அந்த பொண்ணு கை நிறைய வளையெல்லாம் போட்டு விட்டு கன்னத்துல சந்தனம் குங்குமம்லாம் தடவி அந்த பொண்ணு கையில 50 ரூபா 100 ரூபா காசு வச்சு கொடுக்குறாங்க. ஆமா சார்.
அதுக்கு காரணமான மாப்பிளக்காரன் ஓரத்துல நிக்கிறானே, அவனுக்கு 10 ரூபா காசு கொடுத்துருக்கானா இது வரைக்கும்? இந்த சமுதாயம் சபாசர மாப்பிள 10 மாதத்துல ரெடி பண்ணிட்டான். இது வரைக்கும் யாரும் கொடுக்கறது 70 ரூபா கட்டிங் சாப்பிட அனுப்பலாம்ல. இது வரைக்கும் ஒரே முறைலாம் சாப்பிட்டு போறான், அவன் பரதேசமாய் தாடி வச்சு நிக்கிறான். எவ்வளவு வேதனை பாத்தீங்களா ஆண்களுடைய நிலைமை. நிஜமாவே சொல்றேன், தாயா தரமாங்கிற ஒரு நல்ல கேள்வியை கேட்டு ஒரு போட்டி வச்சிருக்கீங்கல்ல, உங்களை நடுராட்சி இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள வரலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட், ஓகே பாக்கா? இங்க இருக்கிற தாய் குழந்தைலாம் ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னோன்னே நல்ல பலமா கை தட்டணும். கேர்ள்ஸும் தட்டலாம். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன், அது இங்க இல்ல, மாலத்தீவுல வேலை பார்க்கிறேன், மாசம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு எடுத்து கொடுக்காதனால ஒரு போட்டுக்கு பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன். ஆமாடா, கொடுத்து விட்டு நான் கருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துருப்பேன்டா. அதுக்கு தான் எல்லாம் கை தட்டுறாங்க. லேடிஸ் ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஓகே வாக்கா? ரெடி 1 2 3. நீங்க ஏன் தட்டீங்க? நீங்க லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? நல்லா கேளுங்க சார். பேங்க் பாஸ்புக் வச்சிருக்கியா? நான் ஆதார் அட்டை வச்சிருந்தா கொடு, மிஷின் வச்சிருக்கேன், இங்கே கையில வாங்கிட்டு தான் நான் உங்களை எல்லாம் செக் பண்ணி அனுப்புவேன். லேடிஸ் சொன்னா இது 2 தட்டிட்டு உட்காந்து அதுலயும் பாருங்க, நிஜமாவே ஒரு பேத்தி தட்டாம உட்காந்து உங்க பாட்டி இந்த தட்டடி நடுவரோட மோதிர தட்டுறான் தட்டடி. ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, பெண்கள் கையை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? எதுக்கு? புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, இதுக்கு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்ல. பங்காள ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருவோமா? ரெடி 1 2 3. அட்ரா 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ற ஒரு கூட்டம். நடுவர்ல நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. தாயா தரமா? நாங்க தாயின் உண்மையை சொல்ல வந்திருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? அம்மாவோட பாசத்துக்கு ஈடனே ஏதாவது சொல்ல முடியுமா சார்? சாப்பாடு போடுறதுல கூட நம்ம வித்தியாசப்படுத்தலாம் சார். சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பயே திட்டுனா அது அப்பா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திட்டுனா அது அம்மா. என்ன சாப்பாடுன்னு கேட்ட உடனே திட்ட ஆரம்பிச்சா அதுதான் சார் பொண்டாட்டி. அது உண்மை. பொண்டாட்டிக்கு மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார்? அவ்வளவு வேதனை கொடுக்குறாங்களே. நான் நல்லா தாய் தாரம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாமா? கட்டுற புருஷனுக்கு உருப்படியா ஒரு சாப்பாடு ஆக்கி போறீங்களாமா? அப்படி கேள்வி. அன்னைக்கு நிகழ்ச்சி லேட் ஆச்சு சார். என் பொண்டாட்டி சப்பாத்தி சுட்டு கொண்டு வந்து வச்சா, பிக்க முடியலக்கா. சத்தியமா நம்ப மாட்டீங்க, சப்பாத்தில ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கைய வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியல. கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது, இப்ப உள்ள வந்தா பிச்சிரும் பிச்சுங்கிற சமயக்கட்டுல இருந்து சொல்றேன். நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போய் வேலையை பார்த்துக்கிட்டு. இப்படி தாயா? அன்னைக்கு ஏன் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா, சரி அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன், கொண்டாந்து வைக்கிறா, பிக்க முடியல சுடுது, பிக்க முடியல சுடுது. என்னன்னு லைட்டை போட்டு பாக்குறேன், இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. உடனே எங்க மாமியா, எதுக்கு தோசை சுட? அதை தெளிவா சொல்லுங்க அத்தை. நீங்க சுட்டுடுவாங்க தோசைன்னு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? எப்படி? கிச்சன்ல தோசையை சுட்டு அங்க இருந்து தட்டுல விட்டு தள்ளி விட்டுச்சு. நான் என் மயன்லாம் ஏந்தி பிடிக்கிறேன், சாம்பார்னு இந்த ஹோட்டல்ல பார்சல் கட்டுவாங்கல்ல, ஆமா அது மாதிரி சாம்பார பார்சல் கட்டி அங்க இருந்து ஒரு ஓரத்துல ஓட்டைய போட்டு பிதிக்கி ஒட்டிச்சு பாரு. யார் ரவுண்டு வரும்போது ஓட்டையில கத்திரிக்காய் அடைச்சுக்கிருச்சு. அடியே சாம்பார் வரலைங்கிறேன், இழுத்து பிடிச்சி ஒரு அமுக்குச்சு பாரு. சாம்பார் பாக்கெட் தெரிச்சு என் மூஞ்சி எல்லாம் சாம்பார் கொட்டி உட்காந்துருக்கேன். என் மயன் தோல் மேல இறங்கி சொல்றா, இருப்பா கத்திரிக்காய் மேல மாட்டிக்கிச்சு எடுத்துட்டு வரங்கிறான். பாத்தீங்களா? இந்த பெண்களால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார்? இந்த பொண்டாட்டி வந்தா ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல கொடுத்தான். எப்படி தெரியுமா கொடுத்தான்? எப்படி? உலகம் எனக்கென்றும் விளங்கா, அப்படி ஒரு இல்லற வாழ்க்கை இருக்கணும்னு கொடுத்தான். ஆனா இன்னைக்கு வர்ற மனைவிட்டு அந்த மாதிரி இருக்கா? ஆனா ஒரு விஷயத்துல நிஜமாவே சொல்றேன், என் மிஸ்ஸஸ் மாதிரி உலகத்துல டிவி பார்க்க ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுங்க. அப்படியா? என் மிஸ்ஸஸ் எப்படி தெரியுமா டிவி பார்க்க? 10 உள்ளர பிட்ட 20 வெளியில வந்துரும். இது பரவாயில்லையா? ஏன் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, தெரியுதான் பாப்போம். அதுல இந்த சன் டிவில வம்சம்னு ஒரு நாடகம் போட்டான் பாருங்க. அதுல ரம்யா கிருஷ்ண கலெக்டர் அம்மாவா இருக்கும். அதை சாகடிக்கிறதுக்காகவே கார்ல வெடிகுண்டு வச்சிருவாங்க. வெடிகுண்டு கவுண்டன் வெடிக்கிறதுக்காக குறைஞ்சிட்டே வரும். 10 9 8 7 6 5 4 3. இதே ஒய்ஃப் பாத்துக்கிட்டே இருக்கா. 90 95 100 110 பிபி எகிரிட்டே இருக்கு. ஓடி போய் லைட்டை போடுறா, ஃபேனை போடுறா, தண்ணியை குடிக்கிறா. நான் கிடுக்குன்னு ஓடி போய் பிளக் பாயிண்ட புடிங்கி விட்டேன். அந்த வம்சம் முடியறதுல நம்ம வம்சம் முடிஞ்சு போச்சுன்னா, நானா இருந்தா பிளக் பாயிண்ட அமுக்கி வச்சுட்டு வந்திருப்பேன். இதோட போட்டும். அவ்வளவு வேதனையா இருக்கே. இந்த மனைவினால மகிழ்ச்சி இருக்குமா சார்? நான் கேட்கிறேன். அவ்வளவு இம்சையை கொடுக்கறதே இந்த மனைவி தான் சார். சந்தேகத்தின் மறு உருவமே மனிதான் தெரியுமா? தாரம் தான். நான் என் ஒய்ஃபை பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரி அம்மா. பாட்டு விடுது சூப்பர் அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ. அடிக்காதீங்க, அதான் ஒண்ணு நடக்காத. போடாத தப்புனிய சட்டையை பிடிச்சா. 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்கிறாங்க? மரியாதை லிஸ்ட கொடுன்னு கேட்கறாளே சார்.
எப்படி சார் லிஸ்ட் கொண்டு இப்படித்தான் ஐயா. என் பொண்டாட்டி தீபாவளிக்கு பட்டு சேலை கேட்டான். சரி 10,000 ரூபாய் கொடு பட்டு சேலை எடுக்கணும்னா. என்கிட்ட காசு அப்ப இல்ல. சரி 1000 ரூபாய் கொடுத்து காட்டன் சேலை வாங்கி கட்டு, சும்மா ராணி மாதிரி இருப்பாயின்னு அதுக்கு போட்டு அடிக்கிறாரா? ஏன் ராணி யாருன்னு கேட்டு நீ புதுக்கோட்டை ராணின்னு சொல்லிவிட்டு போக வேண்டியதானே? உனக்கு துரோகம் ஒருபோதும் நான் பண்ண மாட்டேன். ஏதாவது சொல்ல முடியுமா சார்? தாயினுடைய பாசத்துக்கு ஈடு இணையே கிடையாது சார். அதனாலதான் ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு தாய் கஷ்டப்பட்டு ஒரு பையனை வளர்த்தா அந்த தாயினுடைய பாசம் எப்படி இருக்கும்னு ராமராஜன் பாடுற மாதிரி இங்க இளையராஜா உலகா ஒரு பாட்டு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? வெறுங்கைய தாய்க்கு ஈடு இணை யாருமே வர முடியாது சார். உலக நாடுலயே தாய்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு. எங்கேயாவது தாரம்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கா சார்? இல்லப்பா. ஒரு வீட்டுல பிச்சை எடுக்கணும்னா கூட அம்மா தாயேன்னு தான் போய் எடுக்க முடியும். இதே அம்மா பொண்டாட்டின்னு போய் கேட்டோம்னா சண்டைக்கு வருவாங்களா மாட்டாங்களா? அந்த அம்மா பொண்டாட்டின்னு போய் சண்டைக்கு தானே வரும். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த மாதிரி தாரம்னு வந்து பீத்திக்கிட்டு நிக்கிறீங்களம்மா. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், இந்த தாரத்தால ஏதாவது மகிழ்ச்சி இருக்கா சார்? வீட்டுல இருக்கிற பிரச்சனையை கொண்டாந்து சேர்க்கறதே இவங்க தான். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன? எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறனோ அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விற்கிதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்பட்டேன். அல்வா ஃபேமஸ். நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வாங்கினியா நீங்க கேக்குறீங்க, உங்க பூரா சிரிக்கிறீங்க. என்ன பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ்னா அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன், குண்டு பாட்டில் வாங்கியோ. செண்டு பாட்டில் தானே வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனக்கா, முறுக்கு ஃபேமஸ். நேரா வாங்கி கொண்டாந்து பண்றேன்டாடி, டிவி பாக்குறதா பாக்குற, மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்லா எதமா இருக்கும், தின்னுட்டே பாருன்னு கொடுத்துட்டு நான் வேக்கால தாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூம் போயிட்டேன். இவன் மணப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பாத்துக்கிட்டே சொல்றாக்கா, மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியா இருக்கியா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, இவ கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறேன்க்கா. நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்தி சூர்ல எடுத்து தின்னுட்டு டிவியை பார்க்கறாளே. இந்த தாரத்தால மகிழ்ச்சி எங்கேயாவது இருக்குமா சார்? எப்படி இருக்கு? அதனாலதான் இன்னைக்கு கல்யாணம் பண்ண ஆண்கள் பூரா தாய் நல்லாதான் இருக்கிறா, தார சரியில்லைன்னு எப்படி தெரியுமா பாடிட்டு அலையிறோம்? எப்படி? மரணம் என்னும் தூது வந்தது, அது தாரம் யாருக்காக? இருக்கிறது எனக்கு, நீ ஏண்டா தண்ணி குடிச்சு? யாருக்காவது விடியல தான் எனக்கு படபடன்னு வந்துரும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. மாமாவா எப்படி செட்டு சேர்த்திருக்கேன் பாருங்க. விக்கையில விட்டுட்டாங்க, இழுக்கையில விட்டுட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா இப்படித்தான். நேத்து நைட்டு என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தா. சரி, நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தோசை விக்கிருச்சு. அப்ப முடியட்டும் வாரேன், நாடகம் முடியட்டும் வாரம்னால எனக்கு முடியட்டும் வாரம்னால இன்னும் தெரியாம நான் பைதுக்கு. அப்ப எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார். எல்லாத்தையும் மறந்து திட்டு வாங்கினா அது புருஷன், எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு திட்டுனானா அவதான் சார் பொண்டாட்டி. இந்த பொண்டாட்டியோட எப்படி சார் மகிழ்ச்சியா வாழ முடியும்? என்னமோ இந்த தாரம் தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த மேடையில. குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான. 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா என்ன நீங்க இப்படி கை கட்டிக்கிட்டீங்க? யாருமே கை தூக்கல, விழாக்குள்ளே கை தூக்கலங்க, சைடுல தாங்க யாரும் தூக்கல. ஆனா அந்த கார்னர்ல ஒரு அண்ணன் தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாங்க கேட்கற அவளை தென்னாவட்ட வந்துருக்க தூக்க கையன்னு ஒரே இடி, அந்த வலி தாங்க முடியாம தூக்குறாரு. இப்ப இதே கேள்வியே தாய் குளத்துல கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமானா எல்லாம் கை தூக்குவாங்க. ஏன்? அன்பு பண்பு பாசமா. அப்புறம் எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பார், அதனால எழுதுறதுக்கு இவரே புருஷன் அவர் கணக்கு தான். இப்ப நான் பெண்களை பார்த்து கேட்கிறேன், நல்லா கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே மண் பரிசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அங்க ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, இதுல மணிப்பரிசுல வர வச்சுக்கணுமா மணிப்பரிசுல அப்படிங்குது. அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, சும்மா கை தூக்கு, இன்னும் மணிப்பரிசை வந்து இன்னும் திறந்தா பார்க்க போறேன். பாத்தியா
ஆனா அப்படி கிடையாது. என் முண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டாவ மணிப்பரிசிலேயே வச்சிருக்காங்க. என்ன அப்படி சொல்றீங்க? உண்மையிலேயா? சூப்பர் சூப்பர். மணிப்பரிசிலே அந்த அளவுக்கு பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். லோன் வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்கேன்டா. பாத்தியா? ஒட்டி பிடிச்சி ஆட்சி கையெழுத்துக்கு போட்டு விட்டுருவோம். நான் காலம்புறம் லோன் கட்டிக்கினே தெரிய வேண்டியதான். அப்ப இந்த மனைவியால மகிழ்ச்சி இருக்குமா? எப்படி இருக்கும்? ஆனா ஒரு விஷயம் சார், இந்த பட்டிமன்றம் போய் நான் அசந்து வீட்டுல தூங்குனேன்னு வச்சுங்க, என் பொண்டாட்டியில நான் கவிதை பாடுதான் எழுப்பி விடுவான். கவிதை? காலையும் நீயே மாலையும் நீ, காலையும் நீயே மாலையும் நீயே, விடிஞ்சு போச்சு எந்திரனாயின்னு ஒரு உதவப்பா அந்த உதயம் வாங்கிட்டு தான் பூரா இடத்துல பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேனே. ஆனா பெண்கள் நாங்க அப்படியா சார் நினைக்கிறோம்? ஒரு பெண் ஆணினுடைய வாழ்க்கையில வந்துட்டா ஒரு தேவதை வர்றதா நினைச்சு நாங்க கோபுர வாசல்ல பாட்டு கொடுத்தோம் சார். எப்படி தெரியுமா கொடுத்தோம்? நீங்க பல இலக்கிய மன்றம் பேசுறீங்க, ஆமா, பாட்டு பட்டிமன்றம் பட்டைய கலப்புறீங்க, எல்லா பாட்டும் பாடுறீங்க. இந்த ஊர் மக்களை சாட்சியா வச்சு நான் ஒரு தமிழ் பாட்டு உங்கள்ட்ட பாடி காட்டுறேன். தமிழ் பாட்டு? ஆமா. அதுக்கான விளக்கத்தை மட்டும் நம்ம ஊர் மக்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். தமிழ் பாட்டுக்கு விளக்கம்? ஆமா. பாடியா? நான் சொல்லுவேன் எல்லா பாட்டு. நீங்க தான் சாட்சி. சரியாக்கா? நான் ஒரு தமிழ் பாட்டு, இப்ப சினிமா பாட்டு பாடுவேன், அதுக்கு நடுவர் விளக்கம் கொடுப்பாரு. ஓகே, நீங்க தான் சாட்சி. சூர்யா நடிச்ச படம், போலீஸா நடிச்சிருப்பாரு, சிங்கம். பத்தியா? கரெக்டா பேர்லாம் சொல்ல, நல்ல ஒரு கைத்தறல கொடுங்களேன். சிங்கம் எனக்கு தெரியும். சூர்யா போலீஸ்னு சிங்கம்னு கரெக்டா சொல்லிட்டாரு. அந்த படத்துல ஒரு பாட்டு பாட போறேன், சிங்கம். தூய தமிழ் பாட்டு, நடுவர் விளக்கம் சொல்லுவார், நீங்க தான் சாட்சி. ஓகேவா? ரெடியா வச்சுங்க. Everybody listen to samba bamba rumba tumba. Everybody remembering go. Everybody time to open a life for just to party. விளக்கத்தை சொல்லுங்க. சிரிக்காதீங்க. நாங்க சொல்றாங்க மாட்டிக்கு நான் நடுவுரு. கருவூர் மக்கள் பூரா உங்க வாயே பார்த்துட்டு இருக்காங்க, எப்ப பதில் சொல்ல போறீங்களோன்னு. நல்ல ஒரு கைத்தறல கொடுங்களா, அப்பதான் அவர் சொல்லுவார். குடும்ப கௌரவம் இதுல தாடா இருக்கு. நீ இருக்கதான் எனக்கு பிரச்சனையே. இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லலாமா? சொல்லுவல்ல. சரி சரி சொல்லு. யோசிச்சு கொண்டு வர நீ பாடி எடுத்து விடுறான். சரி சரி, நான் எதுவுமே சொல்ல. அந்த முதல் வரிய சொல்லு. பாடாத சொல்லு. எவரிபடி எவரிபடி அப்படின்னா என்ன? என்னது? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? அடுத்த வரிய சொல்லு. ரம்பா ரம்பா கும்பா கும்பா திம்பா. இப்ப பாடு. எவருபடி ரம்பா ரம்பா கும்பா கும்பா திம்பா. எவருபடி ரம்பா ரம்பா கும்பா கும்பா திம்பா. நல்ல ஒரு கைத்தறல கொடுத்துருக்கல இந்த நடுவருக்கு. எழுதின கவிஞனுக்கே தெரியாது சார். தாரம் தாரம் இவங்க சொல்றாங்கல்ல சார், தாய் நிஜமாவே சொல்றேன், நம்ம பக்கத்துல போட்டுட்டு நாம தூங்குற வரைக்கும் அவ தூங்காம இருந்து நம்மளை பாதுகாப்பா சார். ஒரு சின்ன கட்டெரும்ப கூட நம்ம கடிக்க விடாம பாதுகாப்பவள் தான் தாய். ஆனா தினந்தோறும் கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மள போட்டு சாத்துன்னு சாத்துறாங்களே, இந்த தாரம் நல்லா இருக்குன்னு எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு பின் தாரம்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல சின்ன பிள்ளையில நம்மள அம்மா செல்லமா அடிச்சா, இவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மள செல்லாதுனே போட்டு அடிக்கிறாங்களே, இவங்களால மகிழ்ச்சி இருக்கு நம்ம சொல்ல முடியுமா சார்? யோசனை பண்ணி பாருங்க. தாய்க்கு மனைவிக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுறவ மனைவி, ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுறவ மனைவி, என்ன வேணும்னு கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் தான். அடா 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 அடா. இந்த தாய்க்கு ஈடு இணையா ஏதாவது இருக்குமா சார்? அதனாலதான் கண்ணதாஸ் அன்னைக்கே சொன்னா, உள்ளே உயிர் வளர்த்து உதரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதையின் கோவிலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு அன்னைக்கு தாயினுடைய பாசத்தை சொன்னானே. இப்ப எங்க அம்மாவுக்கு எல்லாம் வயசு என்ன இருக்கும்னா ஒரு 65 வயசு இருக்கும். அவங்க அந்த காலத்துல தாயா இருந்தப்ப தாலாட்டு பாட்டு சூப்பரா பாடினாங்க. இன்னைக்கு இந்த தார ஸ்டேஜ்ல வந்திருக்குதுல்ல, இது ஒவ்வொரு பிள்ளைய பெத்தோன்னு தாலாட்டு பாடுதோ? அதுவோ ஏன் இன்னைக்கு தாலாட்டு பாட தெரியாது? இன்னைக்கு இருக்கிற பொம்பளைகளுக்கு எங்கெங்க தாலாட்டு பாட தெரியும்? என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற பொம்பளை ஆளுக்கு தாலாட்டு பாட தெரியுது இல்லங்க. என் மனைவி செட்டிநாட்டு தாலாட்டு பாடுவா. நான் செட்டிநாட்டுல இருந்து வர்றேன். என்ன அப்படி சொல்றீங்க? என் மனைவி எம்ஏ இசை, திருவையாறு இசைக்கல்லூர்ல படிச்சவ. எம்ஏ இசை. ஆஹா. இப்ப நான் சொல்லித்தாரேன், எல்லாரும் கத்துக்கங்க, தயவு செஞ்சு கத்துக்கங்க. நீங்களும் கூட கத்துக்கங்க.
எம்ஏ இசை படிச்சவ என் பொண்டாட்டி ம். புள்ளைய தொட்டியில போட்டு அவ தாளாட்டுவா பாருங்க. எப்படி? அண்ணே ஒண்ணு காட்டுங்கண்ணே. ஆஹா. தம்பி ஒரு 6 நோட்டு காட்டு. வாயில காட்ட, கீபோர்ட்ல காட்டு. வாய் வெத்தலை கொண்டு வரைக்கும் போகுது பாரு. தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு பாடுறாரு. தயவு செஞ்சு இங்க இருக்கிற தாய் குளங்கள், குறிப்பா இளம் தாய் குளங்கள் தயவு செஞ்சு கத்துக்க. அவ புள்ளைய போட்டு தொட்டியில தாளாட்டுவா பாருங்க. தொகேராவா? பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவு திறந்து பாக்குற 32 நாய் படுத்து கிடக்கு. பாத்தியா? யாண்டி தின்ன நாய் கிடக்குங்க, வந்த நாய் எல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிற. அப்ப இன்னைக்கு தாலாட்டு பாட்டு கூட பாட தெரியலையே இவர்கள். எப்படி சார் தாரம் நம்ம ஏத்திக்கிட்டு குடும்பம் நடத்துறது? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஆம்பளை கடங்காரன் வரதுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு? சத்தியமா அந்த பொண்டாட்டி தான் சார். அப்படியா? ஆமா. ஒரு பொங்கல் தீபாவளி எல்லாம் வரட்டும், அம்மா ஏதாவது நம்மள நச்சரிக்கிறாங்களா சார், அதை எடுத்து கொடு, இதை எடுத்து கொடுன்னு. இல்ல. ஆனா பொண்டாட்டி ஓடு வந்து கேப்பா, ஏங்க பொங்கல் வருது, தீபாவளி வருது, எனக்கு புடவை எடுக்கணும், பையனுக்கு பேண்ட் செட் எடுக்கணும், பொண்ணுக்கு சுடிதார் எடுக்கணும், நகை எடுக்கணும், நட்டு எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும். நீங்க என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க? புருஷங்கார சொல்லுவா, நான் போய் தெருவா பிச்சை எடுக்கலான்னு இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணி அது ஒண்ணுதான் எடுக்கும். எங்க ஊர்ல அப்படித்தான் ஒருத்தன் என்ன பண்ணா, இப்படி நின்றுகிட்டு பொண்டாட்டிய பார்த்து, உனக்கு கைக்கு கொலுசு எடுக்கணும், காலுக்கு வளைவி எடுக்கணும், மூக்குக்கு தோடு எடுக்கணும், காதுக்கு மூக்குத்தி எடுக்கணும்னா திடீர்னு வாந்தி எடுத்துட்டான். என்னடா அப்படி பண்ணிவிட்டேன்னு கேட்டா, அதெல்லாம் பிளான் பண்ணது, பிளான் பண்ணாமே வந்தது அப்படின்னா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துல வரும் பாரு. அப்படி ஆம்பளை குடிக்கிறாருன்னா அது காரணம் யாரு சார்? யாரு? ஆம்பளை குடிக்கிறது காரணம் யாரு சார்? பெண்கள் தான் காரணம். குறிப்பா அந்த தாரம் தான் சார் காரணம். சத்தியமா நான் அந்த மேடையில குற்றச்சாட்டை நேரடியாவே பதிவு பண்றேன். ஆம்பளை குடிக்கிறான்னா பெண்கள் தான் காரணம். எதை வச்சு சொல்றீங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல. எங்க தாய் யாராவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? நம்ம அம்மா காலத்துல அப்படி கொடுத்தாங்க. இப்ப எல்லாம் 3 மாத்தையில ஒரு பாட்டல்ல பாலை அடைச்சு குர்ரா 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 3 மாத்தையில பாட்டுல பிடிக்க ஆரம்பிச்சுவேன், கடைசி வரைக்கும் பாட்டுல பிடிச்சுக்கிட்டே தெரியும். பாத்தீங்களா? யாரு காரணம்? இந்த பெண்கள் தான் காரணம். பொண்டாட்டி தான் தாரம். தாரம் தான். ஒரு தாரம் என்ன பண்ணா, ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டான். ஏன் தெரியுமா ஆம்பளை குடிக்கிறான்? தாய்ப்பால் கொடுத்தாங்க அந்த காலத்துல எங்க அம்மா. தாய்ப்பாசம் வந்து ஆஹா. இப்ப பாட்டு பால் குடுக்குறாங்க, பாட்டு மேல பாசம். அதனாலதான் அப்படி இருக்குது. யார் காரணம்? இந்த மனைவி தான். இந்த தாரம் தானே காரணம். ஒருத்த அப்படிதான் சார், பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டான் சார். கடங்கார காசு கேட்டு வந்தான். உடனே புருஷங்கார சொன்ன, அடியா இங்க பாரு, கடங்கார காசு கேட்டு வர்றான், நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரே சண்டையா இருக்கே, இப்ப எப்படி கொடுத்த காசை வாங்குறது, அவன் போயிடுவான், அப்புறம் ஜாலியா இருக்கணும் ஐடியா பண்ணான். அதே போல கடங்கார வர நேரமா பார்த்து பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சா, அவளும் அழுவுற மாதிரி அழுதா, ஒரே சண்டை, கடங்காரன்னு போயிட்டான். சும்மா இருக்கணும்ல. கடங்கார போனோன்னு புருஷங்கார வந்து சொன்னா, எப்படி கடங்கார வர நேரமா பார்த்து உன்னை அடிக்கிற மாதிரி நடிச்சம் பாத்தியா அப்படின்னு. அதுக்கு பொண்டாட்டி சொன்ன, அட போயா கூறுகட்ட பையல, நீ என்ன தடிச்ச, அவன் வர்ற நேரமா பார்த்து நான் அழுவுற மாதிரியே நடிச்சம் பாத்தியா அப்படின்னு. அவ கடங்கார மெதுவா கதவு திறந்து வந்து சொன்னான், நான் எப்படி போற மாதிரி போயிட்டு வந்த பாத்தியா, குடுறா காசுன்னா. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த தாரம் தானே சார். அன்னைக்கு என் பொண்டாட்டி என்ன பார்த்து சொல்லலாம், எங்க ஊரு பூரா, ஏன் ஊரு பூரா, உலகம் பூரா தேடினாலும் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா. நான் சொன்னேன், நான் என்னடி பைத்தியக்காரனா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் உன்ன மாதிரியே இன்னொரு பொண்ணை தேடுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனான்னு கேட்டேன்னா, அப்ப இந்த தாரத்தால மகிழ்ச்சி இருக்குமா சார்? ஆனா தாய் அப்படி கிடையாது. நமக்கு பாலூட்டி சீரூட்டி நல்லது கெட்டது அத்தனையும் செஞ்சுட்டு கணவனுக்கு கூட மரியாதை கொடுக்காம தாம் பெத்த பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன் உலகத்துல எதுன்னு கேட்டா அது தாய் தான் சார். அந்த தாய்க்கு ஈடு என்ன ஏதாவது இருக்க முடியுமா சார்? அதனாலதான் சீன தேசத்துல ஒரு பழக்கம் இருக்கு, இதை சொல்லி நிறைவு செய்யறேன். சீன தேசத்துல ஒரு பழக்கம் இருக்கு சார். ஒரு குழந்தை பிறந்து வளர்க்கிறாங்கல்ல தாய், வயதானதுக்கு அப்புறம் அந்த தாய் ரொம்ப வயசாயிருச்சுன்னா படுத்த படிக்காதுன்னா வீட்டுல வச்சுக்க மாட்டாங்களா, அவங்களை கொண்டு போய் மலை உச்சியில கொண்டு போய் வச்சிருவாங்களாம். பிணந்தின்னி கழுகுகள் வந்து அந்த தாய, வயசான உடல்நல சரியில்லாத தாய கொத்தி சதையெல்லாம் பிச்சு எடுத்து உணவுக்காக பயன்படுத்துமா. இதுதான் சீன தேசத்துல இருந்த பழங்காலத்துல ஒரு வழக்கம். அந்த மாதிரி ஒரு வயசான தாய ஒரு இளைஞன் கொண்டு போய் மலை உச்சியில வச்சான். மலை உச்சியில வர வைக்கிறதுக்கு காட்டு வழியா போறப்ப அந்த தாய் தள்ளாத வயலும் இளதலையெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டே வந்தாலும். மலை உச்சியில வச்சுட்டு அந்த இளைஞன் கேட்டான், அம்மா ஊரு உலகத்துல செய்யறதானம்மா நானும் செஞ்சேன், நீ வயசாயிருச்சுங்கிறதுனால இந்த மலை உச்சியில வச்சேன், வர்றப்ப கூட கம்முன்னு இல்லாம இளதலையெல்லாம் பிச்சுட்டு போட்டிய வந்தே ஏன்னு கேட்டானா. அதுக்கு அந்த தாய் தளர்ந்த குரல்ல சொன்னானா, மவனே என்ன நீங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பிணந்தண்ணி கழுகு வந்து என்ன சாப்பிட்டுட்டு போயிடும், ஆனா இந்த இளதலையெல்லாம் ஏந்திரமா பிச்சுட்டு போனேன், உன்னை நம்பி வீட்டுல உன்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பேர பிள்ளைங்களும் இருக்கு, நீ நிம்மதியா வீட்டுக்கு போகணுங்கிறதுனாலதான் அதை பிச்சு போட்டேன்னு ஒரு தாய் சொன்னான்னா, தாம் மரணிக்கிறப்ப கூட தாம் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பவள் தாய். இந்த தாய்க்கு ஈடனியா யாருமே எடுக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கறி வடமாக்கா சுண்டகஞ்சி சுட்டவள மக்காச்சல் நீர்மோர் பேத்தனி இளநீ எராத்துக்கு கடன்முட்டா கம்யூனிட்டி வெள்ளரிக்கா அவச்சமிட்ட ஆஃப் ஆயில் இந்த தாரம்
இது எல்லாமே டூப்பு. நம்மளை பெத்தெடுத்த தாய் தான் டாப்பு. நடுவரே, எங்களுக்குத்தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. ஏன் தெரியுமா தாயினுடைய பாசத்தை எவ்வளவு வலியுறுத்தி சொல்றோம்? நாம இப்ப கிலோமீட்டர் அளக்கிறதுக்கு இதை சொல்லி நிறைவு செய்யறேன் சார். கிலோமீட்டர் அளக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்னு ஒரு யூனிட் சொல்றோம். அது போல துணி அளக்கிறதுக்கு ஒரு மீட்டர் சொல்றோம். லிக்விட் பொருள் அளக்கிறதுக்கு 2 லிட்டர் 4 லிட்டர்னு சொல்லும். ஒரு திட பொருள் அளக்கிறதுக்கு 4 கிலோ 5 கிலோன்னு சொல்றோம்ல, அது பேர் ஆங்கிலத்தை யூனிட் சொல்லுவாங்க. அது போல ஒரு மனிதன் வாங்கக்கூடிய வலியை உணர்வதற்கு டெல்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சான் சயின்ஸ்ல. ஆம்பளைங்க ஒரு வலியை தாங்கிறதுக்கு பெண்கள் தாங்கிறது வித்தியாசம் இருக்கு. ஒரு மனிதன் அதிகபட்சமா 45 டெல்ஸ் வலியை தாங்கலாம் சார். ஒருத்தன் விபத்துல அடிபட்டு இறக்குறான்னா 45 டெல்ஸ் விட வலி கூட போறப்ப அவனுடைய உயிர் அதற்கு பிரிஞ்சிருது. அதுதான் நிதர்சனமான உண்மை சயின்ஸ் சொல்லுது. ஆனா ஒரு பெண் இந்த உலகத்துல ஒரு குழந்தையை பிரசவிக்கிற பொழுது அவள் தாங்கக்கூடிய டெல்ஸின் அளவு என்ன தெரியுமா? 57 டெல்ஸ் வலியை தாங்கித்தான் ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு ஒரு தாய் கொண்டு வரான்னு சொன்னா, 1008 விழா எலும்புகளை ஒரு சேர ஒரே நேரத்தில் உடைத்தால் என்ன வலி வருமோ அந்த வலியை ஒரு தாய் தாங்குகிறாள். ஒரு ஒட்டகச்சிவிக்கு குழந்தையை பெத்தெடுக்கிறப்ப கூட, ஒட்டகச்சிவி தான் உலகத்திலே மிக உயரமான விலங்கினம். அது குழந்தையை பெத்தெடுக்கிறப்ப 8 அடி உயரத்துல அந்த குட்டியை போடுமா சார். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒரு பச்சில குழந்தை 8 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? ஆனா ஒட்டகச்சிவிங்கி அதை வேட்டையாட வரக்கூடிய உலகத்தின் மிக வலிமையான தாடைகள் உடைய புலிகளோ சிங்கங்களோ ஒட்டகச்சிவிங்கி வேட்டையாட வர்றப்ப அதற்கு முன்பக்கமா இருந்து பின்னாடி ஒரு உதச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அது கரெக்டா அந்த சிங்கத்தினுடைய புலியினுடைய வாயில பட்டதுன்னா கடினமான தாடையை உடைய உலகத்தின் வலிமையான மிருகங்களாக கருதப்படுகிற புலியினுடைய தாடையும் சிங்கத்தினுடைய காடையும் 2ஆ கிழிஞ்சிட்டு போயிடும் சார். அந்த அளவு வலிமையா உதைக்கக்கூடியதான் ஒட்டக சிவங்கி. ஆனா தன்னுடைய குட்டிய 8 அடி உயரத்திலேருந்து பெத்தெடுக்குது. உயரத்திலேருந்து கீழே உழுற அந்த பச்சை குழந்தை எந்திரிக்கணுங்கிறதுக்காக தாடையை உடைக்கக்கூடிய அதே கால்களால் தன்னுடைய குட்டியை உதைக்கிறது. அது மல்லிகைப்பூவை வைத்து தன்னுடைய குட்டியை தடவுவது போன்று தடவுகிறது. அந்த குட்டி எழுந்து நிற்குது என்று சொன்னா, எதிரியை தாக்குவதற்கும் தன் குழந்தையை காப்பதற்கும் தன் கால்களை பயன்படுத்துகிறது ஒரு ஒட்டகச்சிவிங்கி என்று சொன்னால், மனித இனத்தில் மட்டுமல்ல விலங்கினங்களில் கூட தாயை போல ஒரு சிறந்த ஜீவன் உலகத்தில் இருக்காது என்கின்ற காரணத்தால் நீங்கள் எங்களுக்கே தீர்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி, எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சிடம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும். எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, தாயே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நான் யாரு? அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. அம்மா வந்து சொன்னால் தான் அப்பாவுக்கே தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. தாய் தான். இப்ப விலங்க பத்தி சொன்னார். கோழி இருக்குல்ல, கோழி, அது கோழி சின்ன உயிரினம் தான். அது 10 குஞ்சு 15 குஞ்சு பொரிக்கும். அப்படியே இந்த ரெக்கைக்குள்ளே வச்சு அதை அப்படியே பாதுகாத்துக்கிட்டே போகும். திடீர்னு ஒரு கழுகோ பருந்தோ வந்துச்சுன்னு வைங்களே, அந்த சின்ன கோழி பறந்து போய் அதை அடிக்கும். அது பெரிய மிருகம்னு தெரியும், பெரிய பறவைன்னு தெரியும், பறந்து போய் அடிக்கும். பாம்பு வரும். அந்த பாம்பு வந்துச்சுன்னா தான் செத்து போறேன்னு தெரிஞ்சு கூட அந்த பாம்போடு போராடி மரணம் அடைந்தாலும் குஞ்சுகளை காப்பாற்றக்கூடியதுதான் அந்த கோழி. அவ்வளவு போராடும். அதே அந்த கோழி குஞ்சு கொஞ்சம் பெருசா வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே கொத்தி விரட்டும். இதுவே அந்த கோழி குஞ்சுகளை கொத்தி கொத்தி கொஞ்சம் கொஞ்சமா விரட்டி பிரிஞ்சு போய், நீ தனியா பொழைக்க வேண்டிய வயசு உனக்கு வந்துருச்சு, தனியா இறை தேடக்கூடிய திறமை உனக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த தாய்க்கோழிக்கு தெரியும். அந்த தாய்க்கோழி அதுகளை 10 குஞ்சு 15 குஞ்சுகளை அப்படியே விரட்டி விடும். அது போய் தனித்தனியா அப்படியே சேர்ந்து இறை தேடும். அதுக்கப்புறம் அது பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வளர்ந்து தானா இறை தேட தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இதுகளோட கூட்டிக்கிட்டு தெரியும். பறவைகளே அப்படித்தான் ஒரு தாய்ப்பாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இன்னைக்கும் எங்க பட்டிமன்ற உலகத்திலே அப்படித்தான் நல்லா வச்சு வளர்ப்பாங்க. கொஞ்சம் பெரிய ஆளாய் தனியா நடுவரா போயிட்டான்னா கொத்தி அடிச்சு விரட்டுவான்.
திருப்பி அவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னா வாடான்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி ஆள்லாம் நாட்டில் இருக்காங்க. உண்மைப்பா தம்பி, இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ வாழ்க்கையில் என்ன தம்பி, உண்மை தானே தம்பி? கீபோர்டு ஆசிரியர், கீபோர்டு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அவர். இவர் வாட்சால இவர்கிட்ட 27 பேர் படிச்சிருக்கான் கீபோர்டு. தேனி பக்கத்தில் அவங்க பகுதியில் எல்லாரும் வாட்ச் தனித்தனியாக ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்கான். இவன் எவன்ட்டையும் போக முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்கான். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டான். அவன் பூரா ஆர்கெஸ்ட்ரா வாங்கி பண்ணுறான். இவன் இப்போ இங்கே இவ்வளோ தூரம் தள்ளி இங்கே வந்து உட்காந்துருக்கான். அப்போ பிள்ளைகள் வளருவதை பார்த்து ரசிக்கக்கூடிய, பெருமைப்படக்கூடிய ஒரு ஜீவன், 2 ஜீவன் தான் இந்த உலகத்தில் இருக்கு. பிள்ளைகள் வளர்ந்து பெரியாளாகி அவங்க உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் 2 ஜீவன் தான். ஒன்று தாய் தந்தை, மற்றொன்று உனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர். உங்க 2 பேரும் தான் வளர்றதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள். உட்காந்துருனே அதான் உனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. 140 வேலை செய்யுதுன்னா அதுக்கப்புறம் 240 இறக்கணும்னா நீ என்ன ஆவான்னு தெரியாது, பாத்துக்க. ரைட், சின்ன பிள்ளை விட்டுரு, உட்காந்துரு, அவ்வளவுதான். அதே தான், அதுக்குள்ளே போயிரு, முன்னாடி சேர போட்டு மறைங்க, அப்படியே உட்காரு. இப்பொழுது தாரம்தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச தேர்தல் நேரம், அதனால நிறைய பேச முடியாது. பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார்.